ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சிஸ்டர் நீங்கள் விதை போட்டிருந்தீங்களே முளைச்சிருச்சான்னு சொல்லி கேட்டீங்க. இன்னும் முளைக்கல, 3-4 நாள் தான் ஆகுது. கத்திரி விதையெல்லாம் முளைக்க ஒரு 4-5 நாள் ஆகும். விதை முளைக்க வைக்க போட்டதுலேருந்தே ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த மாதிரி மழை வந்துடுது. இன்றைக்கும் பயங்கர மழை நின்னதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்க்கு ஹேர் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு ஸ்கூல் விட்டு வந்தோடனே விலக்கி வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் பேக் பண்ணி கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே அதுவும் விலக்கி வச்சாச்சு. டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிச்சன் கிளீனிங் டவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிங்க் தொட்டி க்ளீன் பண்ணுற குட்டி மாப்புமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எவ்வளவோ வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி தேவையான ஒரு சில திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஜெய்குட்டியும் குட்டிமாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய்குட்டிக்கு சூப்பராக அந்த ஸ்கூல் செட் ஆகிடுச்சு. புது ஸ்கூலுக்கு போனோடனே நிறைய ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடச்சிட்டாங்க. ஜெய்குட்டி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். குட்டிமாவும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.